டீச்சர் சூசைட் பண்ணுறது தெரியுமா பாதாணி மரத்தில்? ஆமாம். அது என்ற வீட்டில் எடுத்தது. உங்கள் வீட்லையா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அப்புறம் போவாங்க அங்கே. சரி. அப்புறம் கவுண்டமணிக்குமே செந்திலுக்குமே அப்பா மக்கா சண்டை வந்து பங்கை பிரித்து கொடுன்னு சொல்கிற போது தட்டை போய் உடச்சு கொடுப்பாரு. அது நம்ம தலைவாசல்கிட்ட. அப்படியா? வாங்க போவோம். அப்படியா போகலாம். மரம் வெட்டிட்டாங்க. இங்கே தான் இருந்தது பாதாணி மரம். அந்த மரத்தை வெட்டிட்டு இப்போ இந்த செட்டு போட்டுட்டாங்க. இது ஏன் வெட்டினாங்க? வீட்டுக்காரர் தேவையில்லைன்னு வெட்ட வேண்டியது தானுங்க. வீட்டுக்காரர் பின்னாடி தான் செவுரு இருந்துச்சா? இது ரெண்டும் ஒரே பங்கு தானுங்க. இப்போ இடையில அந்த படத்துக்கு பிற்பாடு அவங்க அண்ணன் வீடு வேறையாக பங்கு போட்டாங்க, தம்பி வீடு வேறையாக பங்கு போட்டாங்க. அந்த வேலி இப்போ போட்ட வேலி. நாட்டாமல் படம் எடுக்கிற போது இதெல்லாம் பூரா ஹால். அவங்கெல்லாம் ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்து கவுண்டர் மணிக்கு பொண்ணு பார்க்க போகிறதாட. இவருக்கு ஒரு டம்மியை மிச்சர் திட்டு உட்காந்துருப்பாரு. அவர் இந்த இடத்துல உட்காந்துருந்தாரு. மிச்சர் சாப்பிடுவாரு. பொண்ணு இங்கே வந்து பார்த்தா செந்தில் இந்த நேரம் நிற்பாரு. கவுண்டர் மணி பொண்ணு பிடிச்சிருக்கும் என்னும் பாரு. ஐயோ தகப்பா இதுதான் நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நான் சொன்னனே பொண்ணே, நீ வந்து இதையுமே தங்கச்சின்னு சொல்லிட்டியே அப்படின்னு. இந்த இதில் தான் அவர் வந்து எடுத்து அடிக்கிற போது எல்லாம் எந்திரிச்சு துப்புன்னு வெளியே ஒடியாருது. இதுதான் கேட்குறது. பிச்சைக்காரன் உனக்கு ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு அவனுக்கு இத்தனை இருந்தால் நான் பல வீட்டு சோறு திங்கிறவன் எனக்கு எத்தனை இருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறது. இதில் தான் தட்டை உடச்சி இந்தா உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிறது. அந்த மரத்தில் சூசைட் பண்ணினது. அதான் அந்த செட்டு போட்டிருக்கிற இடத்துல சும்மா இதில் நேரம் ஒரு துண்டு வேஷ்டி துண்டு இருக்குது. துண்டு தெரியுமில்ல துண்டுண்ணே, அது இருக்கு. இதில் கட்டிக்குவாங்க. இதில் கட்டிக்கிட்டேன். இதில் துண்டை கட்டி இதில் கொக்கி மாதிரி இதில் இப்படி மாட்டிக்கிறது. நீ சும்மா அப்படி படுத்துறது அவ்வளோதான். நல்லா சேர்த்துருவாங்க. அப்புறம் அங்கே ஃபைட் பண்ணுறதும் அப்படித்தாங்க. நாட்டாமல் சிகரெட் டபுள் ஆகிட்ட வருவார். அது வேற ஒருத்தருங்க. ஒரிஜினல் சரத்குமார் இல்லை, வேற ஒருத்தருக்கு இது பண்ணி அந்த வரப்பு மேலே உட்காந்துருப்பார். தப்பான தீர்ப்பு வளர்ந்துட்டுமே சொல்லிட்டுமேன்னு உயிர் விட்றாரு பாருங்க. அது ஒரு வயல். இப்படி வரப்பில் இப்படி உட்காந்துட்டு இப்படி தீர்ப்பு சொல்லி இப்படி சாகிறது. மனோரமாக அங்கேருந்து ஒடியாருவா. அண்ணா தப்பான தீர்ப்பு சொல்லிட்டியே, இப்படி உயிர் விட்டுட்டியே அப்படிங்கிறது அங்கே காட்டுக்குள்ளே எடுத்ததுங்க. அந்த இடங்க அது அந்த மரமுங்க. அப்போ மீனாளுக்கு குழந்தை பிறக்கிற போது அந்த பில்லர்கள்லாம் ஃபைட் பண்ணுறப்ப மாட்டு வண்டி வந்து சரத்குமார் உதைப்பாருங்க. அதில் பூரா காது ஜிகினா காது மேலே ஒட்டியிருக்கு. அது வந்து ஆளுக்கு பிடிச்சி இழுத்தாலே வண்டி போகாது. வயலுக்குள்ளே இவ்வளோ ஆளை குழி ஒன்று இருக்குது, இவ்வளோ 1000 மேடு இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் தள்ளி விட்டு இழுத்துட்டு போன வண்டியை அவர் வந்து இப்படின்னு உதைச்சா வண்டி நேராக அங்கே போகுது. சினிமா அங்கே ஃபைட் பண்ணது எப்படி தெரியுங்களா? ஒரு இவ்வளோ ஆழம் குழி வெட்டி நல்லா இப்படி 10க்கு 10 ஆழமாக குழி வெட்டி அதில் பூரா வைக்கப்பில் போட்டு மூடிட்டாங்க. அந்த பொன்னம்பலம்ங்கிறவர் வந்து அவர் முண்டா முழுக்க தாராக்கோவனை வெட்டி இப்படி கட்டிட்டு வருவார். மசிலெல்லாம் அவுத்து இப்படி போட்டு வருவார். சும்மா இப்படி சரத்குமார் இப்படிம்பார். அவர் தான் ஜம்பிங்கு. படத்துல எல்லாம் பார்த்தா படம் பார்க்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஷூட்டிங் பார்த்தா படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் வராது. சும்மா இப்படிங்கிறதோட சரி. பொன்னம்பலம் தான் சும்மா தாவி ஜம்ப் பார்க்குறது. இதெல்லாம் எப்படின்றாங்க இப்படி துளிக்கிறாரு அப்படின்னு பார்த்துப்பீங்க. நீங்களாம் பார்த்தீங்க? நாங்கள் அப்புறம் படம் பார்க்காது இருப்போங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படம் பார்க்குறப்ப நம்ம ஊரில் எடுத்த படம்னு கொஞ்சம் ஆர்வமாக போய் பார்க்குறது. ரஜினி படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு போவேன். அவன் எங்கள் பங்காளி வீட்டு பையன். இந்தல காய்கறி கடை போட்டுருக்குதே, இந்தல கடை அந்த அம்மா பையாவன். இதெல்லாம் முக்கால்வாசி சீன்ஸ் இங்கே தானுங்கெல்லாம். டீச்சர் வீடு எங்கே இருக்குது? காசிபாளையத்துலைங்க. அது காசிபாளையம் நடுவீதின்னு கேட்டால் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் இப்போ நம்ம வரக்கு வேறு இல்லை, நம்மளுக்கு டைம் ஆச்சு. நான் வேறு ஆஸ்பத்திரி போகிற குழந்தைய கூட்டிகிட்டு. அதில் ஒரு சின்ன சந்து. அதில் அவர் பாட்டுக்கு அவர் வருவார். அந்த செவிடவன் ஒருத்தன் வருவானே, அவங்ககிட்ட விளங்காப்பான். பசுவதி இந்த வீட்டிலேருந்து வராரு. ஆவணி மாதமாக இருந்தானே அப்பசி மாதமாக இருந்தானே வச்சுக்குவோ கல்யாணம்பானு. உங்கள் காதில் ஒன்று அணுகுண்டை தாண்டா வைக்கணும் போடான்னு போட்டு ஒரு செவடங்கிட்ட தான் பசுபதி நம்ம தம்பி பங்காளி வயல் இப்படி பண்ணுன்னு சொல்லி போட்டோமே அப்படின்னு வேற ஒருத்தங்கிட்ட போய் சொல்லுவேன். அதெல்லாம் அங்கே எடுத்தது தானுங்க. அந்த டீச்சரு படத்தில் தான் இப்படிங்க. அங்கே தேங்காய் இருக்குது. தேங்காய் கிட்ட பக்கத்தில் போய் அந்த அம்மா அலைமாரியில் தொட்டு திக்கிற மாதிரி, இவர் தேங்காய் கிட்ட போய் நிற்கிற மாதிரி, அது தேங்காய் மேலே நழுவி இவர் மேலே உலகிற மாதிரி, நிலத்தில் உரள்ற மாதிரி. படத்தில் பார்த்தா தான் அத்தனை. இங்கெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க.
சரி, இப்போ எத்தனையோ நடிகர்கள் வந்து படம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா சரத்குமார் மட்டும் 40,000 ரூபாய் அந்த பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்தேன்னு அந்த சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்தோன்னாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதுங்க. சாயந்தரம் நேரம் தான் ஷூட்டிங் இல்லைங்க. மழை எல்லாம் ஜனங்கள் ஒடியாந்து பள்ளிக்கூடத்தில் தான் தங்கணும். சரி. ஒரு 300 ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு மெயின் ரோடு பள்ளிக்கூடத்துக்கு. இதை வந்து பார்த்துட்டு தான் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் எல்லாருமே நம்மளே நனைந்து குழந்தைகள் இப்படி தான் நினையும் அப்படின்னு அதுக்கு ஒரு 40 அன்றைக்கி அந்த 40,000 அது பெரிய பெரிய அமௌண்ட்டு. அது இன்றைக்கி 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு நாட்டாம் படம் வெளியே வந்து அந்த காம்பவுண்டு போட்டு இதெல்லாம் போட்டுங்கன்னு சொல்லி 40,000க்கு செக் கொடுத்துட்டு போனார். இன்னும் அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ கொடுத்தாரோ அதுக்கு தெரியும். 10 லேன்னு கூட வாங்கியிருக்கலாம். இந்த ஹவுஸ் ஓனர் இந்த அம்மா தானு. நான் நீங்கள் இந்த வீட்டில் குடியிருந்தவன் தானு. சரிண்ணே, சந்தோஷம். நான் இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோம். சரி.